தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரமே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு மனித பலவீனத்தினால் செய்த தவறுகள் குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் புது பிறப்பு அடைந்துள்ள அனைவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளி மரபினராகவும் அரச குருக்களின் கூட்டத்தினராகவும் விளங்க அருளினீரே. இவ்வாறு நிலை வாழ்விற்கு அழைக்கப்பட்டுள்ள மக்களாகிய நாங்கள் நீர் கட்டளையிடுவதை விரும்பவும் அவைகளையே நிறைவேற்றவும் தங்கள் இதயங்கள் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் பரிவிரக்கம் உடையவர்களாக திகழவும் அருள்வீராக. ஓமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. இதோ, நான் இஸ்ராயலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் அரங்கினின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ராயலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளோ இழிந்த அருவருப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர்.
நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கே என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெறச் செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்க செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ராயலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ராயலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 45 முதல் 57 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11, இறை வசனங்கள் 45 முதல் 57 முடிய. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை,
இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறை வாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தினின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் எனும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்த இறை வார்த்தை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்கின்ற இந்த வார்த்தைகளை தலைமை குருவாக இருந்த கயபா கூறுகின்றான். கயபா கூறியதன் வெளிப்படை நோக்கம் ஒரு கயமைத்தனம் அல்லது ஒரு சுயநலத்தை முன்னிட்டு தான் அவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். என்ன சுயநலம் இந்த வார்த்தைகளில் அடங்கி இருக்கிறது? யூத இனத்தவருக்கு ஒருவித பயம் அவர்களை ஆட்கொண்டு விட்டது. இயேசுவினுடைய வல்ல செயல்கள் போதனைகளை கண்ட மக்கள் இயேசுவின் பால் அதிகமாக ஈர்க்கப்படுகிறார்கள். இயேசுவை பின்தொடர்ந்து அவர் பின்னால் செல்ல மக்கள் ஆயத்தமாகிறார்கள். இதனால் யூத தலைவர்களுக்கு ஒருவித பயம் அவர்களை ஆட்கொண்டு விட்டது. இப்படி நம்முடைய யூத இனத்தவர்கள் இயேசுவின் பின்னால் சென்று விட்டால் நம்முடைய இனம் அல்லது நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். இது ரோமையர்களுக்கு கீழ்தான் யூதர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இது ரோமையர்களுக்கு சாதகமாகி போய்விடுமே. இப்படி அவர் பின்னால் எல்லாரும் சென்று விட்டால் நாம் எண்ணிக்கையில் குறைந்து விடுவோம், நம்முடைய ஆதரவாளர்கள் குறைந்து விடுவார்கள். அவர்கள் நம்மை இன்னும் அதிகமாக காயப்படுத்த, அடிமைப்படுத்த, நம்மை முழுவதுமாக அவர்கள் பால் ஈர்த்து கொள்ள இது சாதகமாக அமைந்து விடுமே என்று அவர்கள் கருதினார்கள். அதிலும் குறிப்பாக தலைமை குரு அவ்வாறு நினைத்துத்தான் இந்த வார்த்தைகளை சொன்னார். ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது. அதாவது இயேசுவை பலி கொடுத்து விட்டால், இயேசுவை கொன்று விட்டால், இயேசுவை பின்பற்றி செல்லக்கூடிய யூதர்கள் நின்று போய்விடுவார்கள். தொடர்ந்து அவர்கள் நம்முடைய இனத்தை பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள். ரோமையர்களிடமிருந்து நமக்கு எந்தவித ஆபத்தும் நேரிடாது என்கின்ற ஒரு கயமைத்தனத்தில், ஒரு சுயநல எண்ணத்தில் தான் கயபா இந்த வார்த்தைகளை சொன்னான். ஆனால் அவனை அறியாமலேயே ஒரு இறைவாக்காகவும் இந்த வார்த்தைகளை அவன் சொல்லிவிட்டான். என்ன இறைவாக்கு? நம் அனைவருக்கும் தெரியும். ஆதாம் என்கின்ற ஒற்றை மனிதனால் இந்த உலகத்திற்குள்ளாக பாவம் சூழ்ந்தது. அனைத்து மனிதர்களும் பாவத்திற்கு அடிமைகளாக மாறிப்போனார்கள். இப்படி ஒட்டுமொத்த உலகமும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்ற பொழுது இயேசு என்கின்ற
ஒரே மனிதனால் மீண்டுமாக அனைத்து மனிதர்களும் தங்களுடைய பாவங்களிலிருந்து மீட்கப்பட்டார்கள் என்கின்ற அந்த செய்தியை அங்கே அவர் இறைவாக்காக உரைத்ததாக நாம் பார்க்கிறோம். ஆதாமினுடைய பாவத்தை இயேசு தன்னுடைய சாவினால் கழுவி போக்கினார். தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய இறப்பை அவர் மக்களுக்காக கையளித்து அங்கே அந்த மக்கள் அனைவரையும் பாவங்களிலிருந்து மீட்டெடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அதாவது இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம் அனைவருக்காகவும் பாவ கழுவாயாக மாறினார் என்று நாம் பார்க்கிறோம். திருவெளிப்பாடு புத்தகத்திலே 5வது அதிகாரம் 9வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவருடைய இரத்தத்தால், இயேசுவினுடைய இரத்தத்தால் மனித இனம், குலம், மக்களினம் அனைத்துமே கடவுளுக்காக ஒரே இனமாக கடவுளால் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். இயேசுவின் இரத்தத்தால் கடவுளுக்காக அனைத்து மக்களினமும் மீட்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமடல் 8வது அதிகாரம் 9வது இறை வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகின்றார். அவர் செல்வராயிருந்தும் நமக்காக அவர் ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வராகும்படி அவர் ஏழையானார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு அருமையான உண்மையை சுட்டி காட்டுகின்றது. அதாவது நாம் அனைவரும் இறக்கக்கூடிய இடத்தில் நமக்கு பதிலாக இயேசு பலியானார் என்கின்ற உண்மையை சுட்டி காட்டி நிற்கின்றது. பெரிய வாரத்திற்கு உள்ளாக அடியெடுத்து வைக்க தயாராகி நிற்கின்றோம். இந்த பெரிய வாரம் முழுக்க முழுக்க இயேசுவினுடைய பாடுகளை மையப்படுத்திய வண்ணம் அமைந்திருக்க போகின்றது. இயேசுவினுடைய பாடுகள் எதற்காக, யாருக்காக என்பதை மீண்டும் ஒரு முறை நமக்கு நினைவுபடுத்த இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. இந்த பாடுகள், இயேசுவினுடைய இறப்பு அனைத்துமே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். எனவே இந்த பாடுகள் யாரோ ஒருவருக்காக என்று நாம் நினைக்காமல், இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நினைவு கூர்ந்தவர்களாக பெரிய வாரத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த உணர்வு இந்த பெரிய வார நிகழ்வுகள் அர்த்தமுள்ள விதத்திலே அமைவதற்கு நமக்கு உதவி புரியும். இயேசுவினுடைய இரத்தத்தால் நாம் விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற இந்த உணர்விலே நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவித பாவங்களுக்கு நம்மை உட்படுத்தி கொள்ள மாட்டோம். ஒவ்வொரு முறை பாவம் செய்கிற பொழுதும் நான் இயேசுவை மீண்டும் மீண்டும் துன்பத்திற்கு உட்படுத்துகிறேன், மீண்டும் மீண்டும் அவரை நான் சிலுவையிலே அறைகிறேன் என்கின்ற அந்த எண்ணத்தை நாம் நினைவு கூர்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவங்கள் செய்ய மாட்டோம். அன்பு மக்களே, நமக்காக இயேசு பலியானார், நமக்காக இயேசு இரத்தம் சிந்தினார் என்கின்ற இந்த உணர்வை இந்த தவ காலத்தில், இந்த பெரிய வாரத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இறைவனுக்கு எதிராக குற்றங்கள் செய்து அவரை மீண்டும் நாம் சிலுவையிலே அறைய ஒப்புவிக்க மாட்டோம். எனவே நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். இயேசு நமக்காக செய்த இந்த அளப்பரிய தியாகத்தை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே தேவையற்ற காரியங்களை, பாவ செயல்பாடுகளை வேறறுத்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக, அவருடைய அன்பின் சாட்சிகளாக வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். நான் என் மனம் தருகின்றேன்.
சகோதரமை, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, எங்கள் உண்ணா நோன்பின் காணிக்கைகள் அனைத்தும் உமக்கு ஏற்றவையாயிருக்க உமை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பாவங்களை போக்கி உமது அருளுக்கு மக்களாக எங்களை தகுதியுடையவர்களாக ஆக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறை உண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறைகளுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்த அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறைகளுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் உரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் தாமை ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள்ள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி மன மகிழ்வுடன் வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் தருகின்ற அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியினுடைய விருந்திற்கு அழைப்பினை ஏற்றுள்ள நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிகு உடலாலும் இரத்தத்தாலும் உமக்களாக எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறையிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அருள் வாழ்வின் ஊற்றாகிய இறைவன்
தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். ஆண்டவர் நம்மோடு. அன்பு மக்களே, நாளை குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகின்றோம். காலை திருப்பலி 8 மணிக்கு புனித அந்தோணியார் சிற்றாலயத்திலே ஆரம்பமாகும். குருத்தோலை பவனியோடு நாளைய வழிபாட்டை நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். 8 மணிக்கு சரியாக அந்தோணியார் சிற்றாலயத்திலிருந்து பவனி ஆரம்பமாகும். தொடர்ந்து நம்முடைய ஆலயத்திற்கு வந்து குருத்தோலை ஞாயிறு திருப்பலியின் நிறைவிலே நம்முடைய பங்கின் தவக்கால தியானமும் நடைபெறும். அன்பு மக்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றேன். திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன்.